نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة إلى آخر السورة. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليكن خيرا أو ليصمت. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயகன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை சுன்னத்துகளை அணு அணுவாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளி வாயிலில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்நாளில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ, கட்டளையிட்டு இருக்கிறானோ, அப்படிப்பட்ட விடயங்களை இயன்ற அளவு, முடியுமான அளவு எம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டும் கூடாது என்பதாக தடுத்து விலக்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயங்கள் இருந்து தவிர்ந்து விலகி அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். அன்பானவர்களே, நாங்கள் எல்லாரும் ஜுல்காதா மாதத்துடைய ஆரம்ப நாளில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அதிகமான மக்கள் துல்ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்த வண்ணம் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எல்லாத்துக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அழகிய முறையில் ஹஜ்ஜுக்கு போய் வாரத்துக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்யப்பட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாற்றுவானா. அதே போல் இன்னும் அதிகமான மக்களுக்கு உள்ளத்தில் ஆசை இருக்கி, ஆர்வம் இருக்கி, எனக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும், நானும் ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லி ஆசை இருக்கி, ஆனால் அதற்குரிய வசதி வாய்ப்பு இல்லை. அதற்குரிய வசதி வாய்ப்பு இல்லாமல் அதிகமான மக்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மக்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானா. அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஸியாரத ரௌதத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான கணவான்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கையை, சுருக்கமான ஒரு கால வாழ்க்கையை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். குறுகிய கால வாழ்க்கை, சுருக்கமான ஒரு காலம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் அவன் சிந்தனையில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தான் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட அமற்களை, இபாதத்துகளை நான் செய்யணும், அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவனாக இந்த துன்யாவில் நான் வாழணும். அதே போல் என்னுடைய கடைசி நேரம், என்னுடைய மௌத்துடைய நேரம் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவனாக, ஒரு ஸ்ரீதேவியாக, ஒரு நல்ல மனிதனாக நான் இந்த உலகத்தை விட்டும்
இந்த உலகத்தை விட்டும் நான் பிரியணும் என்றதை கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சிந்தனையில் வைக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அன்பான கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துடைய தீனுடைய விடயங்கள், இஸ்லாத்துடைய காரியங்கள், அம்சங்கள் பல விதத்தில் பல முறையில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், வீட்டுக்கு வீடு ஆலிம்கள், ஆலிமாக்கள் உருவாகிட்டாங்க. தெருக்கு தெரு ஆலிம்கள், ஊருக்கு ஊர் ஆலிம்கள் உருவாகிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லை, அதிகமான மக்களுக்கு மார்க்கம்டா என்னென்னு தெரியும், தீனுண்டா என்னென்னு தெரியும், இஸ்லாமுண்டா குர்ஆனுண்டா என்னென்னு தெரியும். அதிகமான மக்களுக்கு இஸ்லாத்துடைய விளப்பம் இருக்கி. இதே விளப்பத்தோட இதே அறிவோட எந்த அளவுக்கு அமல் இபாதத்துகளை தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய இயலுமோ அந்த அளவுக்கு அதிகமான முறையில் அமல் இபாதத்துகளை செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு அமல் இபாதத்துகள் செய்ய இயலுமோ, எந்த அளவுக்கு அமல் இபாதத்துகள் செய்கிற விடயத்தில் கவனம் செலுத்த இயலுமோ அந்த அளவுக்கு அமல் இபாதத்துகளை கூட்டிக் கொள்கிறாங்க, கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அமல் இபாதத்துகள் செய்யத்தானோனும் செய்யவான்னு சொல்லலை. ஆனால் கவலையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கவலையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு அமல் இபாதத்துகளை செய்கிற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த அமல் இபாதத்துகளை பாதுகாக்கிற விஷயத்தில் அந்த அமல் இபாதத்துகள் பேணி பாதுகாக்கிறாங்க இல்லை. எந்த அளவுக்கு அமல் இபாதத்துகள் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு செய்யப்பட்ட அமல் இபாதத்துகளை பேணி பாதுகாக்கிறாங்க இல்லை. அன்பானவர்களே, நாங்கள்லாம் முடியுமான ஏழுமான அமல்கள் இபாதத்துகளை அதிகமான முறையில் அல்லாஹ்வுக்காக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய 1-2 பாவத்தால், ஒரு சில பாவத்தால் நாங்கள் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள், அது தொழக்கூடிய தொழுகையாக இருக்கலாம், பிரிக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், கொடுக்கக்கூடிய சதகா ஜகாத்களாக இருக்கலாம், செய்யக்கூடிய ஹஜ் உம்ராக்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு அமல் இபாதத்துகளையும் செய்யக்கூடிய 1-2 பாவத்தால் மற்ற மக்களுக்கு பறி கொடுத்து கொண்டு இருக்கும், மற்ற மக்களுக்கு பறி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய எந்த பாவத்தால், எந்த பாவங்களால் எங்களுடைய அமல் இபாதத்துகள் மற்ற மக்கள்கிட்ட பறி போகுது என்பதாக கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம்னு சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸஹ். யார் யாரெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் மற்ற மக்களை பற்றி புறம் பேசி திரிவாங்களோ, மற்ற மக்களை பற்றி கீபத் பேசி திரிவாங்களோ, மற்ற மக்களுடைய குறைய பேசி திரிவாங்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் நாசம் தான் என்பதாக தான் குர்ஆன் சொல்கிறான். அன்பானவர்களே, என்னுடைய தலைப்பும் இதுதான். மார்க்கத்தில், இஸ்லாத்தில் ஒரு மனிதனை பற்றி புறம் பேச, கீபத் பேச, ஒத்தட குறைய பேசி சிறிய இயலுமா, ஒருத்தரை பற்றி குறை பேச இயலுமா என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அததுரூன மல் கீபா, ஏ சஹாபாக்களே, கீபத் புறம் பேசுறது, கீபத் பேசுறதுண்டா என்னன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்பதாக சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்னாங்க, கீபத் பேசுறது, புறம் பேசுறது என்ன தெரியுமா? ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ் சொன்னாங்க. புறம் பேசுறது என்ன தெரியுமா? ஒருத்தரை பற்றி கீபத் பேசுறது என்ன தெரியுமா? ஒருத்தர்கிட்ட, ஒரு மனிதன்கிட்ட, ஒரு சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைய, ஒரு மனிதன் செய்த ஒரு தப்பை, ஒரு மனிதன் செய்த ஒரு தவறை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது இருக்குதானே, இதுதான் ஒருத்தரை பற்றி கீபத் பேசுறது, இதுதான் ஒருத்தரை பற்றி புறம் பேசுறது என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, ஒத்தட்ட எனக்கிட்ட ஒரு குறை ஒன்று இருக்கு, எனக்கிட்ட ஒரு தப்பு ஒன்று இருக்கு, நான் ஒரு தவறை செஞ்சுட்டேன், ஏண்ட அனுமதி இல்லாமல் இன்னொருத்தட்ட ஏண்ட குறைய, ஏண்ட தவறை சொல்கிறது இதுதானே, இதுதான் கீபத் பேசுறது, இதுதான் புறம் பேசுறதுக்கு அர்த்தம். அன்பானவர்களே,
யாராக இருந்தாலும் ஏண்ட குறைய, நான் செய்த தப்பை, நான் செய்த தவற ஏண்ட அனுமதி இல்லாமல் இன்னொருத்தட்ட சொல்லப்பட்டதை யாரும் விரும்ப மாட்டோம். யாராக இருந்தாலும் விரும்ப மாட்டோம். சொன்ன நபியவங்க ஒருத்தர் வெறுக்கக்கூடிய ஒரு குறை அது அனுமதி இல்லாமல் இன்னொருத்தட்ட சொல்லப்படுறதீகி தானே, அவரை பற்றி புறம் பேசுகிறதீகி தானே, அவர் செய்த தப்பை அவர்கிட்ட குறைய சொல்லி காட்டுறதீகி தானே, இதுதான் புறம் பேசுறது. அன்பானவர்களே, நபியவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, அல் கீபத்து அஷத்து மின ஸினா. அன்பானவர்கள், எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், விபச்சாரம் செய்கிறது, ஜினா செய்கிறது பெரிய பாவம், விபச்சாரம் செய்கிறது பெரிய பாவம். சொன்னாங்க நபியவங்க, விபச்சாரம் செய்கிறதை விட ஜினா செய்கிறதை விட பெரிய பாவம் தான் ஒருத்தரை பற்றி கீபத் பேசுறது, ஒருத்தரை பற்றி புறம் பேசுறதுக்கு தானே, ஒருத்தரை பற்றி குறை சொல்லி கொண்டு திரியறதுக்கு தானே. இது ஜினா செய்கிறதை விட கடினமான பாவம் என்பதாக சொன்னாங்க. லேசிப்பட்ட பாவங்கள் இல்லை. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைய ஒருத்தர் செய்த தவற சொல்லி காட்டுறதா அதான் கீபத்துடைய அர்த்தம், அதான் புறம் பேசுறது. சொன்னாங்க, ஓ, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்த ஒரு தவற ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு குறைய சொல்கிறதுக்கு தான் இன்னொருத்தர்கிட்ட, இதுதான் கீபத் பேசுறது, புறம் பேசுறது. ஒருத்தர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம், எனக்கிட்ட இல்லாத ஒரு குறை, நான் செய்யாத ஒரு தவற இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு தானே, இவர் இப்படிப்பட்டவர், இப்படி செஞ்சார் என்று சொல்லி காட்டுறதுக்கு தானே, அது நீங்கள் அவர் மீது பழி சுமத்திட்டீங்க, இல்லாத பொல்லாத விஷயத்தை சொல்லி பழி சுமத்திட்டீங்க, அவதூறு சொல்லிட்டீங்க என்பதாக சொன்னாங்க. அன்பானவர், இன்னும் பெரிய பாவம். அன்பான கணவர்களே, சகோதரர்களே, எங்கள் அதிகமான மனிதர்களுடைய நேரங்கள் காலங்கள் இதிலே தான் கழியுது. மிக கவலையாக சொல்கிறேன், அதிகமான மக்களுடைய நேரங்கள் காலங்கள் எப்படி கழியுது? மற்ற மக்களை பற்றி புறம் பேசிக்கொண்டு, குறை சொல்லிக்கொண்டு, கோல் சொல்லிக்கொண்டு, இல்லாத பொல்லாத விஷயங்களை சொன்ன நிலைமையில தான் காலங்கள் நேரங்கள் கழியுது. அன்பானவர்களே, பகிரங்கமாக சொல்கிறேன், எந்த அளவுக்கு மாறிட்டுன்னு சொன்னால், அதிகமான மக்களுடைய ஃபுல் டைம் ஜொப்பாக மாறிட்டுது, முழு நேர வேலையாக மாறிட்டு மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறது. அன்பானவர், அவருக்கு வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை, அவருக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, மற்ற மக்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு தானே, மற்ற மக்களை பற்றி புறம் பேசுறதுக்கு தானே, இதுதான் அவர்கிட்ட வேலை. ஃபுல் டைம் ஜொப்பா செஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். தூங்க போனாலும் ஒருத்தரை பற்றி குறை பேசிக்கொண்டே தான் தூங்குகிறோம். தூங்கி எழுப்பினதுக்கு பின்னாலையும் அவரை பற்றி நல்லா கழுவிட்டு தான் எழும்புகிறோம். அன்பானவர்களே, ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு டீ குடிக்க போகிறோம், ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். அன்பானவர்களே, வேலைக்கு போகிறோம், எல்லா இடத்துலையும், வீட்டில் இருக்கிறோம், எல்லா இடங்கள்லையும் ஒருத்தரை பற்றி பேசிக்கொண்டு தானே இருக்கிறோம். ஒருத்தரை பற்றி குறை பேசி நிலைமையில தான் காலங்கள் நேரங்கள் கழியுது. அன்பானவர்கள், விஷயத்தை நல்லா விலையும் கொள்வோம். ஒருத்தரை பற்றி குறை பேசுகிறதால, ஒருத்தரை பற்றி புறம் பேசி கீபத் பேசுகிறதால எங்களை நாங்களே மனசால் ஆறுதல் படுத்தி கொள்வோம்னு சொன்னால், அன்பானவர்கள், நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா, நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள், செய்யக்கூடிய இபாதத்துகள், கொடுக்கக்கூடிய சதகாக்கள், ஜகாத்துகள், இவைகள் அனைத்தையும் மற்ற மக்களுக்கு சும்மா தாரவாத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அமல் இபாதத்துகளை சும்மா தூக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமல் இபாதத்தை இப்படிப்பட்ட பாவங்களையும் தவிர்த்து கொள்வோம். அன்பானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, கியாமத்துடைய நாளில் எனக்கிட்ட யார் வந்தும் ஏண்ட ஒரு நன்மையை கூட கேட்க மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? கியாமத்துடைய நாளில் யார் வந்தும் உங்களோட ஒரு நன்மை எனக்கு தாங்களே, உங்களோட ஒரு நன்மை எனக்கு தாங்கன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்கிறாங்க, ஏன் தெரியுமா? நான் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் யாரை பற்றியும் புறம் பேசி இல்லை, யாரை பற்றியும் கோல் சொல்லி இல்லை, யாரை பற்றியும் யார்கிட்ட குறையும் சொல்லி காட்டில்லை, யாருக்கும் நான் அநியாயம் செஞ்சில்லை, யாருக்கும் நான் வியாபாரத்தில் மோசடி பொல்லு வச்சு இல்லை, யாருக்கும் நான் அநியாயம் செஞ்சில்லை, யார்கிட்ட சொத்தையும் ஹராமான முறையில் அபகரிச்சு இல்லை. யாரும் வந்தும் எனக்கிட்ட ஏன் ஒரு நன்மையை கூட கேட்கலாம். அன்பானவர்களே, எங்களுக்கு யாருக்கும் சரி சொல்லிடுமா? கியாமத்துக்கு நல்ல யாருக்கும் ஏன் ஒரு நன்மையை கூட கேட்கலாம். நான் யாரை பற்றியும் குறை பேசி இல்லை, யாருக்கும் அநியாயம் செஞ்சில்லை, யாருக்கும் நான் மோசடி செஞ்சில்லை வியாபாரத்தில், எங்களுக்கு யாருக்கு சரி சொல்லிடுமா? ஏன்?
அதிகமான நேரங்கள் காலங்கள் பாவத்தில் தான் கழியுது. மற்ற மக்களுக்கு அநியாயம் செஞ்ச நேரத்தில் தான் பாவங்கள் நேரங்கள் கழியுது. இதோட தான் அமல் இபாதத்திலும் செய்வோம். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கியாமத்துடைய நாளில் பங்களூர்காரன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க சஹாபாக்கள், ஒரு யார்கிட்ட ஃபுலூஸ் யார்கிட்ட தீனார் திர்ஹம் இல்லையோ அவங்க தான் பங்களூர்காரன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட, இல்லை அது துன்யாவில், கியாமத்துடைய நாளில் ஆகிரத்தில் யார் பங்களூர்காரன் தெரியுமா? ஒரு மனிதன் கியாமத்துடைய நாளில் வருவார். எந்த அளவுக்கு மலையளவு நன்மைகளை சுமந்த வண்ணம் வருவார். மலையளவு நன்மைகளை சுமந்த வண்ணம் வருவார். அவர் சுவர்க்கம் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், அவர் சுவர்க்கம் போகிறதுக்கு முன்னால் சில சகோதரர்கள் ஒரு கூட்டம் வரும், வந்து சொல்லுவாங்க அல்லாஹ்விடத்துல இவரை பற்றி குறைபாடு சொல்லுவாங்க, இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், இந்த மனிதர் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு ஏசினார் யா அல்லாஹ், என்னை மனசை நோவடிச்சார் யா அல்லாஹ், என்னை மானத்தை போக்கினார் யா அல்லாஹ், என்னை பற்றி குறை சொன்னார் யா அல்லாஹ், இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி என்னைய சீரழிச்சார் யா அல்லாஹ், வியாபாரத்தில் எனக்கு மோசடி செஞ்சார் யா அல்லாஹ். இப்படி மக்கள் வந்து இவரை பற்றி முறைப்பாடு செய்வாங்க. அவர் ஆச்சரியப்படுவார், சுவர்க்கம் போகிறதுக்கு தகுதியாக இருக்கிறாரு. அப்படியே சொன்னாங்க, அல்லாஹ் நீதமானவன். அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த மனிதருடைய நன்மைகளை தூக்கி இவர் எந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சாரோ, எந்த அளவுக்கு ஏசினாரோ, எந்த அளவுக்கு அடித்தாரோ, எந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சாரோ இந்த சகோதரர்களுக்கு, அந்த அளவுக்கு இவருடைய அமல்களை எடுத்து இந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவருடைய அமல்களை இந்த மக்களுக்கு அல்லாஹ் சுமத்தாட்டுவான். சொன்னாங்க நபியவங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னால் அமல்களை தூக்கி கொடுத்து அவருடைய அமல்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அவருடைய அமல் எல்லாம் முடிஞ்சிட்டு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அமலும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஆனால் இன்னும் போலியில் ஆக்களிப்பாங்க இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, இவரை பற்றி முறைப்பாடு செய்கிறதுக்கு இன்னும் போலியில் ஆக்களிப்பாங்க. ஆனால் நன்மை எல்லாம் முடிஞ்சு. அல்லாஹ் என்ன செய்வான் அன்பானவர்களே? சொன்னால் நபியவங்க, அந்த மக்களுடைய பாவத்தை எடுத்து இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுமத்தாட்டுவான். அவருடைய பாவத்தை எடுத்து இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுமத்தாட்டுவான். நபியவங்க சொன்னாங்க, மலையளவு நன்மையை கொண்டு வந்தார். கடைசி நேரத்தில் மலையளவு பாவம் சென்ற நிலைமையில் நரகத்துக்கு செல்வார். அன்பானவர்களே, நிலைமைகள் மோசமாக மாறிடும். அன்பான அமல் இபாதத்தில் செய்யத்தான் ஓணும், கட்டாயம் அமல் இபாதத்தில் செய்யத்தான் ஓணும். ஆனால் அமல் இபாதத்திலோட எந்த அளவுக்கு நாங்கள் அடியார்களோட எந்த முறையில் நடந்து கொள்கிற விஷயத்தை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அன்பான அவர் நினச்சி கூட பார்த்திக்க மாட்டார். மலையில் நன்மையோடு வந்திருப்பார், நான் சுவர்க்கம் போகிறேன் என்ற ஆசையோடு வந்திருப்பார். ஆனால் கடைசியில் பாவத்தை சுமந்து கொண்டு நரகத்துக்கு போனார். அன்பானவர்களே, நிலைமைகள் எந்த நேரத்தில் மாறும்னு தெரியா. பயந்து வாழ்வோம், செய்யக்கூடிய அமல்களை பாதுகாத்துக்கொள்வோம், செய்யக்கூடிய அமளிபாதத்தில் பாதுகாத்துக்கொள்வோம். அமல் செய்கிறது லேசி, செய்யக்கூடிய அமளிபாதத்தில் பாதுகாக்கிறது கஷ்டம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குர்ஆன் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கி, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், புறம் பேசி திரியக்கூடிய, குறை சொல்லி திரியக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கேடுதான், நாசம் தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். தஃப்சீருல் உலமாக்கள் சொல்கிறாங்க, ஹுமஸாண்டா என்ன தெரியுமா? ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைய இன்னொருத்தர் அவருடைய வாயால் சொல்லி காட்டுறது, இன்னொருத்தர்கிட்ட சொல்லி காட்டுறது, இது ஹுமஸா. வாயால் ஒருத்தர்கிட்ட குறைய சொல்லி காட்டுறது, இவர் இப்படிப்பட்டவர், இவர்கிட்ட இப்படி குறைக்குன்னு சொல்லி வாயால் சொல்லி காட்டுறது இதானே, இது ஹுமஸா. லுமஸாண்ட என்ன தெரியுமா? கஞ்சாட செய்கிறது, கண்ணால் சைக்கினை காட்டுறது, கண்ணால் சிக்னல் கொடுக்கறது. வேறு ஒருத்தரை பற்றி பேசிப்பார், இவர் இப்படிப்பட்டவர், இவர்கிட்ட இப்படி குறைக்கி, இப்படி தவறிக்கி, இவர்கிட்ட இவர் இப்படி செஞ்சார், பின்னால் அவர் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசினோமே அவர் இவர் தான், சொல்லி கண்ணால் ஜாட செய்கிறது, கண்ணால் சிக்னல் கொடுக்கறது. அன்பானவர்களே, எல்லாம் பெரிய பாவம், லேசிப்பட்ட பாவங்கள் இல்லை. அன்பான சர்வ சாதாரணமாயிட்டு. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவங்களோட இன்னொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க,
சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு ஷார்ட், அவங்க கொஞ்சம் கட்டான சஹாபி என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் நபியோட முகம் சிவந்துட்டு சோப்பாயிட்டு நபியவங்க சொன்னாங்க, ஏ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா, நீ சொன்ன வார்த்தைக்கு தானே, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு தானே இது எந்த அளவு துர்நாற்றம் தெரியுமா, எந்த அளவு மோசமான வார்த்தை தெரியுமா, இந்த வார்த்தையை தூக்கி கடலில் போட்டா, இந்த வார்த்தையை தூக்கி கடலில் போட்டா கடலுடைய தண்ணே மாறிடும், கடலுடைய தண்ணே மாறிடும் துர்நாற்றத்தால். அந்த அளவு மோசமான ஒரு வார்த்தை, லேசிப்பட்ட வார்த்தையில் நீங்கள் சொன்னது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் குர்ஆனில் சொல்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி மைதன் ஃபகரிஹ்துமூஹ். அன்பான அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒருத்தரை பற்றி புறம் பேசுறதுக்கு தானே, ஒருத்தரை பற்றி குறை பேசுறதுக்கு தானே, இது எதுக்கு சமம் தெரியுமா, இது எதுக்கு சமம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், ஒரு கேள்வியாக கேட்குறான். உங்கள்கிட்ட ஒரு சகோதரருடைய ஜனாசா, ஒரு மனிதனுடைய ஜனாசா முன்னால் வைக்கப்பட்டிருக்கி, அந்த ஜனாசாவுடைய மாமிசத்தை இறைச்ச பச்சையாக திண்டத்துக்கு யார் விரும்புவீங்களா, பச்சையோட திண்டத்துக்கு யார் விரும்புவீங்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹே பதில் சொல்கிறான், ஃபகரிஹ்துமூ, இல்லை விருப்பீங்க, யாரும் தின்ன மாட்டீங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுறதுக்கு தானே, ஒரு மனிதன் குறைய இனத்தட்ட சொல்கிறதுக்கு தானே, மனிதர்களுடைய குறைய பேசி தெரியறதுக்கு தானே, இது எதுக்கு சமம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஒரு ஜனாசாவுடைய மாமிசத்தை பச்சையோட திண்டதுக்கு சமம். பச்சையோட ஒரு ஜனாசாவுடைய மாமிசத்தை இறைச்ச பச்சையோட சிந்தது சமம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிப்போம், சிந்திப்போம். பாவங்கள் சர்வசாதாரணமாயிட்டு, ஒருத்தரை பற்றி புறம் பேசுறது, குறை பேசுறது, அவரை பற்றி கீபத் பேசுறது, இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் இது சர்வசாதாரணமாயிட்டு. நத்திங் அதை பற்றி கணக்கெடுக்கிறோம் இல்லை. அன்பான ஒரு குடும்பத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய தாத்தா தங்கச்சி, நானா தம்பி, ஒரு நானா ஒரு தம்பியை பற்றி, ஒரு தாத்தா ஒரு தங்கச்சியை பற்றி குறை பேசுகிறா. அப்படின்னுக்கு என் தம்பி இப்படிப்பட்டவர், என் தாத்தா இப்படிப்பட்டவங்க, என் உம்மா பாப்பா இப்படிப்பட்டவங்க, அவங்களோட குறைகளை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோமுண்டா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்கள் லேபர்ஸை பற்றி புறம் பேசுகிறாரு, அவங்கள பற்றி புறம் பேசுகிறாரு. இப்படிப்பட்டவங்க இப்படி செய்கிறாங்க, இந்த குறைகள் இருக்கி. ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்கள் தன்னுடைய பொஸ்ஸை பற்றி தண்டை பொஸ்ஸை பற்றி பின்கால பேசுகிறாங்க, குறை பேசுகிறாங்க. அன்பானவர்களே, பாதுகாக்கணும். அல்ல எந்த அளவுக்கு மாறிட்டின்னு சொன்னால், அன்பானவர்களே, ஒரு ஊருக்கு ஒரு ஆலிம் இருக்கிறது, அந்த ஊருக்கு பரக்கத், அந்த ஆலிமை பற்றியும் குறை பேசுகிறோம், உலமாக்களை பற்றி குறை பேசுகிறோம், உலமாக்களை பற்றி புறம் பேசுகிறோம், பின்னுக்கால பேசுகிறோம். ஒரு விஷயத்தை நல்லா விலை கொள்ளணும்பானவர்களே, நீங்கள் விலை கொள்ளணும். ஆலிம்களும் மனிதர்கள் தான், உலமாக்களும் மனிதர்கள் தான். அவர்கள் வானத்திலிருந்து புலல்ல. அன்பானவர்களே, பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது நபிமார்கள் மட்டும்தான். அது ஆலிமாக இருந்தாலும் சரி, அவுலியாவாக இருந்தாலும் சரி, பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், தப்பு தவறுகள் நடக்க வேண்டியவர்கள் தான். நபிமார்கள் மட்டும்தான் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க. அதே போல தான் அன்பானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்ம அதப ஒழுக்கத்தை படித்து தரக்கூடிய டீச்சர்ஸ்மார்கள், சேர்மார்கள், ஆசிரியர்களை பற்றி குறை பேசுகிறோம், அவர்களை பற்றி புறம் பேசுகிறோம். அது மட்டுமா அன்பானவர்களே, ஒரு ஊரில் ஒரு புத்திஜீவி இருக்கிறார், ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறார், அவர் ஊருக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு முன்வாராரு. அதே போல் பள்ளியுடைய போர்டு, பள்ளி நிர்வாகம் ஊருக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு முன்வாராங்க. அன்பானவர்களே, அவர்களை பற்றி புறம் பேசுகிறோம். இவங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், இவர்கள் இப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சு வந்துட்டு தான் இங்கே இருக்கிறாங்க. இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி, பழைய விஷயங்களை சொல்லி அவருடைய மானத்தை போக்குறோம். அன்பானவர்கள், லேசிப்பட்ட பாவம் நினச்சி கொண்டிருக்கிறோமா? இதே நிலைமையில மவுத்து வந்துட்டுன்னு சொன்னா எப்படி அல்லாஹ் சந்திக்க போகிறோம்? அன்பான ஒரு விஷயத்தை நல்லா விளைவிக்கொள்வோம், நல்லா கேட்டுக்கோங்க. அன்பான, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றிருக்கி, அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கி. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளில் ஏதாவது குறைபாடு செய்யப்பட்டுச்சின்னு சொன்னால், அது அல்லாஹ்
தண்டிப்பான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான். அது அல்லாஹ்வோட சம்மந்தப்பட்டது. ஆனால் அன்பானவர்களே, ஒரு மனிதர் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் ஒருத்தருக்கு ஏசினா, ஒருத்தருக்கு அடித்தா, ஒருத்தட்ட மானத்தை போக்கினா, வியாபாரத்தில் மோசடி செஞ்சா, அவரை பற்றி குறப்பேசினா, இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி அவரோட மானத்தை போக்கினா, அவருக்கு அநியாயம் செஞ்சா, இன்னொரு அநியாயங்களை செய்யணும்னு சொன்னால், அன்பானவர்களே, அந்த மனிதர் அவரை மன்னிக்காத வரையில் அல்லாஹ் ஒரு போதும் மன்னிக்க மாட்டான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு போதும் மன்னிக்க மாட்டான். அந்த மனிதர் சம்பந்தப்பட்டவர் மனதால் மன்னிக்கணும், அவரை நான் மன்னிச்சிடேன்னு சொல்லணும். அப்போ இல்லாமல் அல்லாஹ் ஒரு போதும் மன்னிக்க மாட்டான். ஏன்? இது அடியாரோட சம்மந்தப்பட்டது. அன்பானவர்களே, நெத்தி கருக்க தொழுதாலும் சரி, வாரி வாரி சதகா ஜக்காத் கொடுத்தாலும் சரி, ஹஜ்ஜு உம்ரா வருஷம் செஞ்சாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போயிட்டு உம்ராவுக்கு போயிட்டு காபாவுடைய புடவையை பிடிச்சி கொண்டு யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல மன்றாடினாலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான். எதுவரைக்கும் சம்பந்தப்பட்டவர் அவரை மனதால் மன்னிக்காதவர்கள் அல்லாஹ் ஒரு போதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு போதும் மன்னிக்க மாட்டான். ஏன்னா அன்பானவர்களே, லேசிப்பட்ட பாவங்கள் இல்லை. அன்பான இதோடைய விபரீதம் தெரியுமா? இதுக்கு ஒருத்தரை பற்றி புறம் பேசுகிறதால குறை பேசுகிறதால மற்ற மக்களுடைய குறைய பேசி தீர்ந்தனால கிடைக்கக்கூடிய பாவங்கள் தண்டனைகள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டம் இரும்பாலான நெகத்தால் தன்னைத்தானே கீறி கிழிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் நபி அவங்க கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, இந்த சகோதரர்கள் யார் இப்படி தன்னைத்தானே அநியாயம் செஞ்சு கொள்கிறா? சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவங்க யாருண்டா உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் மற்ற மக்களை பற்றி புறம் பேசி திரிஞ்சவங்க, மற்ற மக்களை பற்றி குறை சொல்லி திரிஞ்சவங்க, அநியாயமான முறையில் இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி மற்றவங்களை அவதூறு சொல்லி பழி சுமத்தினவங்க. இதனால தான் இன்றைக்கு இவங்களுடைய தண்டனை. இதனால தான் இப்படி இவங்க அநியாயம் செய்யப்படுறாங்க என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அன்பானவர்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நான் ஓதின ஆயத், யாரெல்லாம் குறை பேசி திரிவாங்களோ, புறம் பேசி திரிவாங்களோ, இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி மக்களோட மானத்தை போக்குவாங்களோ அவங்களுக்கு நாசம். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அப்படிப்பட்டவர்களை நரகத்தில் ஹுத்தமா என்று சொல்லப்படக்கூடிய நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்களை தவிர்த்து கொள்வோம், நாங்களும் பாதுகாத்து கொள்வோம். அன்பானவர்களுடைய பெண்மணிகளையும் இப்படிப்பட்ட பாவங்களையும் தவிர்த்து கொள்வோம். சொல்லப்பட்ட பாவங்களுடைய தண்டனைகளை பெய்து எங்களுடைய பெண்மணிகளுக்கு சொல்லி எச்சரிப்போம். இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து அவங்களை பாதுகாத்து கொள்வோம். அன்பானவர்களே, ஆண்களுடைய பக்கம்தான் கவலைக்குரியதாக இருந்தால் பெண்களுடைய பக்கத்தை பார்த்தா அதை விட மோசமாக இருக்கு. அன்பானவர்களே, ஒரு பெண்மணிகிட்ட ஒரு விஷயம் போனால், பெண்மணியுடைய காதில் ஒரு விஷயம் போனால், அது ஊருக்கு இல்லை முழு உலகத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி, அது ஊருக்கு இல்லை அது முழு உலகத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி, அது உண்மை தன்மை தெரியா, சொல்லப்பட்ட விஷயம் அது உண்மையா பொய்யா, அதில் எது உண்மை அதில் எது யதார்த்தம் ஒன்றுமே தெரியாமல் அதை சொல்லிடுவாங்க, அதை மக்களுக்கு சொல்லிடுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாமல் சொல்லிடுவாங்க. அன்பானவர்களே, மிகப்பெரிய பயங்கரமான விஷயம். அன்பானவர்களே, ஒரு பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தையால் ஒருத்தர்கிட்ட குறைய வெளிப்படுத்தினதுனால, ஒருத்தர் செய்த தவறை சுட்டி காட்டினதுனால பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கி, பல குடும்பங்கள் இதுவரைக்கும் சேராமல் பிரிஞ்சிருக்கி. இந்த விஷயத்தை நாங்கள் கண்ணால் பார்த்துக்கொள்ளும், காதால் கேட்டுக்கொண்டு இருக்கோம். பல குடும்பங்கள் சேர முடியாத நிலைமையில் இருக்க. அன்பானவர்களே, இல்லை, எங்களுடைய பெண்மணிகளை பாதுகாத்துக் கொள்வோம். சொல்லப்பட்ட மாதிரி அன்பானவர்களே, அமல்கள் செய்கிறதிலேசி செய்யப்பட்ட அமல்களை பாதுகாக்கிறது கஷ்டம். கொடுக்கப்பட்ட காலங்கள் நேரங்கள் குறுகிய கால வாழ்க்கை, சொற்ப கால வாழ்க்கை. அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அமல்களை பாதுகாத்துக்கொள்வோம். மக்களுடைய நலவுகளை பேசுவோம், குறைகளை மறைப்போம், மற்ற மக்களுடைய குறைகளை மன்னிச்சு பழகுவோம், மறைச்சி பழகுவோம், குறைகளை மறைப்போம், நல்லதை பேசுவோம். நபி அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹ்வை கொண்டும் இறுதி நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும், அப்படி இல்லாட்டி மௌனமாக இருக்கட்டும். நல்லதை பேசுவோம், இல்லாட்டி மௌனமாக இருப்போம்.
எனவே அன்பானவர்களே, மற்ற மக்களுடைய குறைகளை மறைச்சி வாழ்வோம், செய்யக்கூடிய அமளிபாதத்தில் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைப்பானாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தைய பாவத்தை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் கபரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ யார் அவங்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. யார் ஒரு தரமான சுவர்க்கத்தை கொடுப்பாயாக. கபருடைய அதாபைட்டும் பாதுகாப்பாயாக. யாழ்லா பலஸ்தீன் மக்களுக்கு யாழ்லா உதவி செஞ்சிரியா அல்லா. யா அல்லா அவர்களுக்கு நீயே உதவியாகிறியா அல்லா. யா அல்லா யா அல்லா அவர்களுக்கு யாரையெல்லாம் அநியாயம் செய்கிறாங்களோ, அவர்கள் யாரெல்லாம் கொலை செய்கிறாங்களோ யாழ்லா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லா. ஹிதாயத் இல்லையா யா அல்லா அவர்களுக்கு நீயே பொறுப்பாகிறியா அல்லா. உனக்கிட்டே பொறுப்பு சாட்டுறோம் யா அல்லா. உனக்கிட்டே பொறுப்பு சாட்டுறோம் யா அல்லா. யா அல்லா அதே போல் யார் யாரெல்லாம் இந்த வருடம் ஓரல் எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறாங்களோ யா அல்லா, யாழ்லா அந்த சிறார்களுக்கு யாழ்லா ரஹ்மத் செஞ்சிரி யா அல்லா. யாழ்லா அவர்களுக்கு இந்த ஓலைவில் யாழ்லா நல்ல பெருப்பேர்கள் எடுக்கக்கூடிய நல்ல சீதேவியான மக்களாக நல்ல மார்க்ஸ்கள் எடுக்கக்கூடிய அல்லா சந்தர்ப்பத்தை வழங்கிடியா அல்லா. யாழ்லா நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தாக உதவி செஞ்சிரியா அல்லா. இறுதி நேரம் வீதரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட வாழ்ந்து இந்த கலிமாவோடே மௌத்தாக்கிடியா அல்லா. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده. وتركنا في مهجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا الخالق. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته أجمعين. اللهم احينا على سنته وابتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. ويا عباد الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال نبينا صلى الله عليه وسلم في خطبته المبارك: أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها هرما ناعضا وموتا خالصا ومرضا عابسا وتشريفا موليا. وصلوا الذي بينكم وبين ربكم تؤجروا. يا أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعدادا لها. ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود. والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ويل لكل همزة لمزة. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.